இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போகிறோங்க. இந்த ரெசிபி பயங்கர ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். அது என்ன தெரியுமா? ஆட்டு மூளை வறுவல். சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்போ நம்ம செய்ய போகிறோம். வாங்க ஆட்டு மூளை வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இதுதான் பிரெயின் ஃப்ரை நம்ம பண்ண போகிறோம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் 4 பிரெயின் எடுத்திருக்கேன். இதுக்கு முதல்ல இதில் இருக்கிற இந்த வெயின்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணணும். இது சுடுதண்ணியில் போட்டோன்னா நமக்கு அதெல்லாம் நல்லா க்ளீனாக தெரியும். இப்போ நான் ஸ்டவ்வில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் இந்த பிரெயினை போட்டுடுறேன். நல்ல சூடாக இருக்குது தண்ணி. இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது போல் பாருங்கள், கொதி ஸ்டார்ட் ஆகுது. நான் போட்ட உடனேயே இப்போ எடுத்துடுறேன். இப்போ இந்த பிரெயினை நம்ம ரிமூவ் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்ட உடனே பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ஜென்டலாக எடுக்கணும். பாருங்கள், இந்த மேலே இருக்கிற இந்த வெயின்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடணும். இது பாருங்கள், தெரியுதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி இப்படி எடுத்தோன்னா எல்லாம் வந்துடும். பாருங்கள், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், இது பாருங்கள், இதெல்லாம் நம்ம சுடுதண்ணியில் போட்டோன்னே இதெல்லாம் வந்துடும். நம்ம சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியாது. இப்போ இதை எடுத்துட்டோம். இதை நம்ம பீஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், இதெல்லாம் நம்ம எடுக்கணும். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 4 கட் பண்ணிக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் போட்டதுனால இன்னும் ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே தெரியுது பாருங்கள்.
இது வந்து அந்த பிரெயின் அடியில் வந்து இப்படி இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் சமைச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம். இதில் ஒரு துண்டு பட்டை போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 லவங்கம் போட்டுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இதை நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மஞ்சத்தூள், தேவைப்படுற மிளகாத்தூள், 2 மிளகாய் போட்டிருக்கோம், கொஞ்சம் தனியாத்தூள். இதை வந்து நல்லா கலக்கி விடுங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மசாலா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிரெயின் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மசாலாவோட கலக்கி விடுங்க. இப்போ பிரெயின் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் நம்ம கடைசியாக வந்து மிளகுத்தூள் நம்ம போட்டுக்கலாம். இந்த மிளகு தான் வந்து இதுக்கு நல்ல டேஸ்ட்டு. அது நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆட்டு முளை வறுவல் சூப்பராக நல்லா ஸ்பைசியாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.